நெஞ்சோடு கலந்தவளே, என் உயிரோடு உறைந்தவளே, எனக்காக பிறந்தவளே, என் உயிரே. டிங்குடு, உனக்கு ஒண்ணு தெரியுமா? இன்னைக்குதான் கிச்சமச்சானுக்கு கிச்சமத்து தாத்தா வந்து gift தருவாடாம். தீடனண்ணா சொன்னா இன்னைக்கு கிச்சமத்து தாத்தா வந்து எனக்கு, தீடனண்ணாக்கு, அப்புறம் நீலாக்காக்கு, ஆதி அண்ணாக்கு எல்லாருக்கும் gift தருவாங்க. உனக்கும் வேணுமா? உனக்கும் நான் கிச்சமத்து தாத்தாட்ட சொல்லி gift தர சொல்றேன், சரியா? அப்புறம் நிறைய ஸ்டார் எல்லாம் வச்சிருப்பாங்க, கலர் கலரா. அப்புறம் தொப்பி எல்லாம் வைக்கணும். தொப்பி அங்க இருக்கு, நம்ம ரெண்டு பேருக்கும் தொப்பி வைக்கலாமா? இரியா, இங்க என்ன பண்ற? வா, அங்க நானே, ஆதி, நிலா எல்லாருமா சேர்ந்து கிறிஸ்மஸ் ட்ரீ செய்ய போறோம். நீ வரல? தீரனண்ணா, கிறிஸ்மஸ் ட்ரீனா என்ன டீ அது? அது டேஸ்டா இருக்குமா? ஏரியா, அது டீ இல்ல, ட்ரீ. கிறிஸ்மஸ் ட்ரீனா கிறிஸ்மஸ் மரம். அது வந்து அப்படியே லைட் எல்லாம் போட்டு பால் எல்லாம் தொங்க விட்டு அழகா இருக்கும். அது கிறிஸ்மஸ்க்கு அந்த மாதிரி தான் செய்யணும். மரமா? மரம்னா மரம் ஏன் செய்யணும்? ஐயோ, உனக்கு அதெல்லாம் தெரியாதா? நீ வா, அது வந்து பார்த்தாதான் உனக்கு தெரியும். நீ வா, நம்ம அங்க போய் கிறிஸ்மஸ் ட்ரீ செஞ்சு விளையாடலாம். வட, ஆனா அம்மாட்ட சொல்லாம வந்தா அம்மா திட்டுவாங்களே. சரி வா, நம்ம சித்தி கிட்ட சொல்லிட்டு போலாம். சரி, அம்மா அங்க கலக்கி மம்மி செய்யாங்க. நம்ம அங்க போய் சொல்லிட்டு போலாம். சரி வா, சொல்லிட்டு போலாம். ஐஷுந்தா, காலைல சாப்பிட்டுட்டு இந்த 2 டேப்லெட்டை போட்டுரு. எங்க இன்னைக்கும் டேப்லெட் சாப்பிடணுமா? அதான் நேத்தே சாப்பிட்டேன்ல, எனக்கு சரியா போச்சுங்க. இன்னைக்கெல்லாம் எனக்கு டேப்லெட் வேணாங்க. எனக்கு இந்த டேப்லெட் எல்லாம் சாப்பிடவே பிடிக்கலங்க. டேப்லெட் சாப்பிட பிடிக்கலன்னா அதுக்கு நேரத்துக்கு சாப்பிட்டு ஹெல்த்தியா இருந்திருக்கணும். அப்படி இருந்திருந்தானே இந்த டேப்லெட் எல்லாம் சாப்பிட வேண்டிய அவசியம் வந்திருக்காது. எங்க நான் தான் இனிமே கரெக்டா சாப்பிடுறேன்னு சொல்லிட்டேனே. இந்த டேப்லெட் வேணாங்க, ப்ளீஸ்ங்க. இது நைட் ஒரு டோசேஜ் போட்டேன்னா காலைல ஒன்று போடணும்டி, இல்லைன்னா திரும்ப மயக்கம் வர மாதிரி இருக்கும். ஐயோ இல்லங்க, இப்ப எனக்கு மயக்கம்லாம் வர மாதிரி இல்ல. சரி பரவாயில்ல, இப்ப காலைல மட்டும் சாப்பிடு, இதுக்கப்புறம் சாப்பிட வேண்டாம். ஏங்க ப்ளீஸுங்க, வேணாங்க. அதான் இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு பிளட் டெஸ்ட் பண்றதுக்கு வரணும்னு சொல்லியிருக்கீங்கல்ல. பிளட் எல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஏதாவது விட்டமின்ஸ் ஏதாவது கம்மியா இருந்தா அப்ப வேணா நீங்க எனக்கு மருந்து கொடுங்க, அப்ப வேணா நான் சாப்பிட்டுக்கிறேங்க. இப்ப இது வேணாங்க. டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு மருந்து கொடுத்தா மட்டும் சாப்பிட்டுக்குவியா? அது ஐஷுமா, உனக்கு மருந்து சாப்பிட பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் உடம்பு சரியில்லைன்னா மருந்து சாப்பிட்டு தாண்டா ஆகணும். அதுக்கு எனக்கு என்னங்க உடம்பு சரியில்லாம? இங்க பாருங்க, காலைல எந்திரிச்சு குளிச்சு புடவை கட்டி தலையெல்லாம் சீவி பொட்டெல்லாம் வச்சு குங்குமம்லாம் வச்சு நல்லா தானே இருக்கேன். ஐஷுமா, குளிச்சு புடவை கட்டி பொட்டு வச்சு தலை சீவினா உடனே நீ நல்லா இருக்கேன்னு அர்த்தமா? ஆமாங்க, உடம்பு சரியில்லைன்னா இப்படி ஆக்டிவா பேசிட்டு இருப்பேனா? ஒரு மாதிரி டயர்டா இருக்க மாட்டேன். இப்ப நான் டயர்டாவா இருக்கேன்? நல்லா தானே இருக்கேன். நல்லா இருந்தா சரிதான். இருந்தாலும் நைட் ஒரு டோசேஜ் போட்டா இப்போ ஒரு டேப்லெட் போடணும். சரி, உனக்கு வேண்டானா வேண்டாம். அப்பாடா, எங்க மருந்து சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லிடுவீங்களோன்னு நினைச்சேன். இவ்வளவு நேரம் சாப்பிடவே மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்த, இப்ப நான் சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லியிருந்தா மட்டும் சாப்பிட்டு இருப்பியா? ஆமா, முடிந்த வரைக்கும் வேணாம்னு சொல்லி பாப்பேன். இல்ல நீங்க சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லியிருந்தீங்கன்னா அப்புறம் என்ன பண்றது? நீங்க சொன்னா கேட்டுதானே ஆகணும், சாப்பிட்டு இருந்திருப்பேன். அப்ப நான் சொன்னா என்ன வேணா கேப்பியா? ஆமாங்க, நீங்க சொன்ன பின்ன நான் கேட்காம இருப்பேனா? நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். ஆனா எனக்கு பிடிக்காதது நீங்க சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஏய், இது என்ன புது டெக்னிக்கா? ஐஷுமா, உனக்கு பிடிக்காததை நான் சொல்ல மாட்டேன் தான். ஆனா உன்னோட நல்லதுக்காகவா இருந்தா உனக்கு பிடிக்கலனாலும் நான் சொல்லுவேன், அதை நீ செஞ்சுதான் ஆகணும். ஏங்க, அதுக்குன்னு இப்ப இந்த மருந்து மட்டும் சாப்பிட சொல்லிடாதீங்க. மருந்து சாப்பிடுறதுன்னா உனக்கு அவ்வளோ கஷ்டமா? சரி சரி, மருந்தெல்லாம் வேண்டாம். ஆனா இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கண்டிப்பா வரணும், பிளட் டெஸ்ட் பண்ணியே ஆகணும். சரிங்க, நீங்க ஹாஸ்பிட்டல் கிளம்புங்க. நான் ரியாவை கதிர்மாமா வீட்டுல விட்டுட்டு அதுக்கப்புறமா வரேன். இல்ல நீ தனியாலாம் வர வேண்டாம். நீயும் நானும் சேர்ந்தே ரியாவை கொண்டு போய் கதிரண்ண வீட்டுல விட்டுட்டு அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். ஏங்க, தனியா வந்தா நான் எங்கேயாவது வழியில மயங்கி விழுந்துடுவேன்னு பயமா? நேத்து நீ மயங்கி விழுந்ததை பார்த்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் பயமா தான் இஷ்யூ இருக்கு. ஏங்க, அது ஏதோ ஒரு நாள் அப்படி ஆயிடுச்சுன்றதுக்காக எப்பவுமே அப்படி ஆகுமாங்க? இல்ல இஷ்யூ, ஆகுதோ ஆகலையோ, முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது தானே. இப்ப என்ன, எனக்கு அவ்வளவு அவசரமா போக வேண்டிய வேலை இருந்தா பரவாயில்ல, அப்படியெல்லாம் எதுவும் இல்லல்ல. பொறுமையாவே போனா போதும். நீயும் நானும் ரியாவை கொண்டு போய் கதிரண்ண வீட்டுல விட்டுட்டு நம்ம 2 பேரும் சேர்ந்தே ஹாஸ்பிட்டலுக்கு போலாம்.
ஏங்க நேத்து நான் மயங்கி விழுந்ததுல நீங்க என்ன நினைச்சு ரொம்பவே பயப்படுறீங்கன்னு நினைக்கிறேன். ஐஷு, இது நீ பயம் இல்ல உன் மேல லவ் இல்ல எனக்கு பைத்தியம், இப்படி என்ன வேணாலும் நீ எடுத்துக்கலாம். ஆனா நீ மயங்கி விழுந்ததை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு உன்னை விட்டு போகவே தோண மாட்டேங்குது. உன் பக்கத்துலயே இருந்து உன்னை பாத்துக்கணும் போலயே இருக்கு. அது ஏன்னு தெரியல. அதனால உன்னை தனியா விட என்னால முடியாது. முடிஞ்ச வரைக்கும் உன் கூட இருக்கனே. ஏங்க இந்த சின்ன விஷயத்துக்கு போய் நீங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? தெரியல ஐஷு. சரி விடு, இப்ப என்ன நம்ம 2 பேரும் ஒன்னா ரியாவை போய் விட்டுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறதுல உனக்கு ஏதாவது பிரச்சனையா? இல்லங்க, எனக்கு என்ன பிரச்சனை? அவளை போய் விட்டுட்டு நம்ம ஒன்னாவே ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். ஏ தீரன், நீ எப்படா வந்த? ரியா பாப்பாவோட விளையாட வந்தியா? இல்ல சித்தப்பா, நான் ரியாவை அங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போக வந்தேன். ஆமாப்பா, அங்க தீரன் அண்ணா, ஆதி அண்ணா, நிலா அக்கா எல்லாரும் கிட்மச் டீ செய்றாங்களாம். நானும் போய் கலக்கி டீ செய்வேன். டேய் அம்மோ, அது டீ இல்லடா, கிறிஸ்மஸ் ட்ரீ. ஐயோ சித்தப்பா, அததான் நானும் சொல்லிட்டே இருக்கேன். ஆனா அவளுக்கு புரியவே மாட்டேங்குது. அவ அது டீன்னு சொல்லிட்டே இருக்கா. அது அவளுக்கு என்னன்னு தெரியாது இல்லடா தீரா. அவ இது வரைக்கும் பார்த்தது இல்லல்ல, அதனாலதான் அப்படி சொல்றா. நீ போய் அதை காமிச்சு கொடு, அப்பதான் அவளுக்கு புரியும். அதுதான் சித்தப்பா, அங்க நாங்க எல்லாருமா சேர்ந்து கிறிஸ்மஸ் ட்ரீ செய்ய போறோம். அதுக்கு தான் ரியாவை கூட்டிட்டு போலான்னு வந்தேன். சரிடா, நீ தனியெல்லாம் கூட்டிட்டு போக வேண்டாம். இரு, நாங்களே ரியாவை அங்கதான் கொண்டு வந்து விடலான்னு இருக்கோம். நம்ம போலாம், இரு. சரி சித்தப்பா, அப்ப நானும் ரியா பாப்பாவும் அங்க வெளியே நிக்கிறோம். நீங்க வாங்க, நம்ம எல்லாருமா அங்க வீட்டுக்கு போலாம். சரி, ரியாவை கூட்டிட்டு நட, நாங்க வந்துடுறோம். சரி சித்தப்பா. இரியா நட, சித்தப்பாவே உன்னை வீட்ல விட தான் வராராம். அப்ப நீ அங்கதான் இருப்ப. அப்ப நம்ம ஜாலியா கிறிஸ்மஸ் ட்ரீ செய்யலாம். சரி வீரன் அண்ணா, அப்பனா எனக்கு முகி ஸ்டார் குட்டான். அந்த ஸ்டாரை நம்ம எடுத்துக்கலாமா? எடுத்துக்கோ. அங்க வீட்லயே நிறைய ஸ்டார் எல்லாம் இருக்கு, அப்புறம் பால் எல்லாம் இருக்கு, அப்புறமா இன்னும் நிறைய கலர் பேப்பர் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் வச்சுதான் கிறிஸ்மஸ் ட்ரீ செய்ய போறோம். நீ அந்த ஸ்டாரும் எடுத்துக்கோ. சரி அண்ணா. சரி வா, சித்தியும் சித்தப்பாவும் வருவாங்க, நம்ம போலாம் வா. போலாம். என்ன இன்னைக்கு இவங்களை இன்னும் காணோம்? என்னைக்குமே இந்த டைமுக்கு கரெக்டா வந்துருவாங்களே. மற்ற நாளெல்லாம் கரெக்ட் டைமுக்கு வருவாங்க. ஆனா இன்னைக்கு அந்த கிஃப்டை பார்த்துட்டு அவளோட ரியாக்ஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தா இன்னைக்குன்னு பார்த்து லேட் பண்றாங்க. ஏ முட்டைகோஸ் முஞ்சி, என்ன இவ்வளோ நேரம்? காலேஜுக்கு டைமுக்கு வர்றது இல்ல? சரி, நீ எப்பவோ காலேஜுக்கு வா. ஆமா, என்ன நீ மட்டும் வர? ஷைலு எங்க? அவ வரல. வரலையா? ஏன்? திரும்ப அவளுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா? உடம்பெல்லாம் நல்லா தான் இருக்கு, அவளுக்கு மனசு தான் சரியில்லை. மனசு சரியில்லையா? ஏன், என்னாச்சு? எல்லாம் நீ கொடுத்த கிஃப்டால தான். ஏய், என்ன ரேஷு சொல்ற? நான் கொடுத்த கிஃப்டாலையா? ஆமா, நேத்து நீ கொடுத்த கெரடோஸ்கோப்ல உன் போட்டோ இருக்குன்னு நான் சொன்னதுக்கு உடனே நீ எப்படி இருப்பேன்னு பார்க்கணும்னு ஆர்வமா அதை வாங்கி பார்த்தா. அதுக்கப்புறம் அதுல நீ மாஸ்கோட தான் இருக்கேன்னு சொன்னதும் அவன் முகமே வாடி போச்சு. அப்பதான் நான் அவகிட்ட கேட்டேன், அவனை பார்க்கறதுக்கு இவ்ளோ ஆர்வம் காமிக்கிறியே, அப்ப நீ அவனை லவ் பண்றதானேன்னு. அதுக்கு அவ என்ன சொன்னா? என்ன லவ் பண்றேன்னு தானே சொன்னா? இல்ல, ஒருவேளை உன் மேல லவ்வே வந்தாலும் உனக்கு எப்பவுமே ஓகேவே சொல்ல மாட்டேன்னு சொன்னான். அப்படியா சொன்னா? ஏமா, ஏன் லவ்வே வந்தாலும் மேடம் ஓகே சொல்ல மாட்டாங்களாம்? டேய் அன்பு, கொஞ்சம் விளையாடாம நான் சொல்றத கொஞ்சம் சீரியஸா கேளுடா. என்ன சொல்லு? டேய் அன்பு, அவன் மனசுலயும் உன் மேல காதல் இருக்கு. அது எனக்கும் தெரியும், உனக்கும் தெரியும். ஆனா அதை சொல்ல மாட்டேங்கிறா. அதுக்கு என்ன காரணம்னு நானும் இவ்வளவு நாள் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா நேத்துதான் அவ அதுக்கு என்ன காரணம்னு என்கிட்ட சொன்னா. அதை கேட்டதுக்கு அப்புறம் எனக்கே அவளை நினைச்சு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. நீ என்னதான் இப்படி கிஃப்ட் எல்லாம் கொடுத்து அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணி அவளை என்னதான் இம்ப்ரெஸ் பண்ணாலும் அவ இந்த ஜென்மத்துல உனக்கு ஓகே சொல்வானாலாம் எனக்கு தோணல. ஏ ரேஷு, அவ எனக்கு ஓகே சொல்லாததுக்கு அப்படி என்ன காரணம்? இதுதான் காரணம். அவளுக்கு உன் மேல காதல் வராம இருந்தா கூட சரி, காதலை வர வைக்கலாம்னு சொல்லலாம். ஆனா அவ காதல் வந்தாலும் ஓகே சொல்ல மாட்டேன்ற முடிவுல இருக்கா. நிச்சயமா உனக்கு ஓகே சொல்லவே மாட்டா. அதனால இதுக்கப்புறம் உன்னை பார்க்க மாட்டேன், நீ கிஃப்ட் கொடுத்தாலும் அதை வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டா. அவ டைரியை கொடுக்கறதும் கொடுக்காம இருக்கிறதும் உன்னோட விருப்பம்னு சொல்லிட்டா. இங்க பாரு அன்பு, அவ பாவம், ஏற்கனவே அவ லைஃப்ல அவ ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கா. இதுக்கப்புறமும் நீ அவளை கஷ்டப்படுத்தாத, பேசாம அந்த டைரியை கொடுத்துரு. ஏன்னா நீ டெய்லியும் வந்து அவளை பார்த்து அவளுக்கு கிஃப்ட் எல்லாம் கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணும்போது அவ உன்னை காதலிக்கவும் முடியாம உன்னை வெறுக்கவும் முடியாம ரொம்ப கஷ்டப்படுறா. அதுக்கு பேசாம நீ அவளை விட்டு போயிட்டா கூட அவ கொஞ்ச நாளைக்கு ஃபீல் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அவ இதெல்லாம் மறந்துட்டு நிம்மதியா இருப்பா போல. என்ன ரேஷு, அவதான் லாஜிக்கே இல்லாம பேசுறானா? நீயும் அதை வந்து என்கிட்ட சொல்லிட்டு இருக்க? டேய், நான் சொல்றது உனக்கு புரியலையாடா? நீ அந்த டைரியில இருக்கிற எல்லா கிஃப்ட்டையும் அவளுக்கு கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணாலும் அவ உனக்கு ஓகே சொல்லவே மாட்டாடா.
ரேஷு அவ எனக்கு ஓகே சொல்றாளா சொல்ல மாட்டாளான்றத அப்புறமா பார்த்துக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி டெய்லியும் அவளை பார்த்து அந்த டைரியில இருக்கிறத அவளுக்கு கிஃப்டா கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணுவேன்னு அவகிட்ட சொல்லியிருக்கேன். ஒரு நாள் நான் வரலன்னா கூட அன்னைக்கு நான் உயிரோட இல்லைன்னு அர்த்தம்னு சொல்லியிருக்கேன். நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேன். இன்னைக்கு உண்டான கிஃப்டை நான் அவளுக்கு கொடுத்தே தீருவேன். டேய் அதான் உன்னை பார்க்க வர மாட்டா, நீ gift கொடுத்தாலும் வாங்க மாட்டான்னு சொல்றேன்ல. இன்னைக்கு அவ காலேஜுக்கும் வரல. ஒருவேளை நீ அவளை பார்க்கிறதுக்கு ஹாஸ்டலுக்கு வந்தாலும் அவ உன்னை பார்க்க வந்தாதானே உன்னால gift கொடுக்க முடியும். அவ என்னை பார்க்க வருவா, நான் கொடுக்குற கிஃப்டை அவ வாங்குவா. எப்படிடா? அதை கொடுக்கும்போது பாரு. டேய் டேய் இடியா குட்டி பாத்தியா, இதுதான் கிறிஸ்மஸ் ட்ரீ. இப்போ உனக்கு கிறிஸ்மஸ் ட்ரீனா என்னன்னு தெரிஞ்சுதா? இதுதான் கிறிஸ்மஸ் ட்ரீயா? சூப்பரா இருக்குது தீரன் அண்ணா. இது லைட் பால் எல்லாம் சூப்பரா இருக்கு. இடியா குட்டி அப்புறம் கிறிஸ்மஸ் ட்ரெஸ்ல நீயும் சூப்பரா இருக்க. ஏனிலா இது உன்னோட ட்ரெஸ் தானே? ஆமா இது என்னோட ட்ரெஸ் தான். போன கிறிஸ்மஸ்க்கு எனக்கு வாங்குனது. இப்போ எனக்கு இது பத்தவே மாட்டேங்குது. அதான் அம்மா ரியாக்கு போட்டு விட்டாங்க. நிலியாக்கா இந்த ட்ரெஸ் போட்டா கிறிஸ்மஸ் தாத்தா வந்து gift தருவாங்க சொன்னீங்கல்ல, ஆனா கிறிஸ்மஸ் தாத்தா வரவே இல்ல. ஏரியா அது உனக்கு சொன்னாங்க, நீ நம்பிட்டியா? கிறிஸ்மஸ் தாத்தா வர மாட்டாரு, அதெல்லாம் சும்மாவா? அப்ப கிறிஸ்மஸ் தாத்தா வந்து gift தர மாட்டாங்களா? ஐயோ ரியா நான் சும்மா சொன்னேன். கிறிஸ்மஸ் தாத்தாலாம் ஒன்றும் வர மாட்டாரு. நம்ம தான் இந்த மாதிரி ஸ்டாரு இந்த பால் எல்லாம் கட்டி இப்படி சும்மா விளையாண்டுக்கலாம். மற்றபடி கிறிஸ்மஸ் தாத்தாலாம் வந்து gift தர மாட்டாரு. நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். ஆனா எங்க ஸ்கூல்ல டீச்சர் சொன்னாங்க கிறிஸ்மஸ் தாத்தா gift எல்லாம் வந்து தர மாட்டாரு. ஆனா கிறிஸ்மஸ் அன்னைக்கு நம்ம ஜீசஸ் கிட்ட ஏதாச்சும் ப்ரே பண்ணோம்னா ஜீசஸ் நம்ம ப்ரேயரை கேட்டு நமக்கு அதெல்லாம் செஞ்சு கொடுப்பாராம். நீயும் உனக்கு இன்னைக்கு ஏதாவது வேணும்னா ஜீசஸ் கிட்ட ப்ரே பண்ணிக்கோ. அப்ப ஜீசஸ் உனக்கு அதை கொடுப்பாரு. எனக்கு அதெல்லாம் வேணாம் தீரன் அண்ணா. எனக்கு கிறிஸ்மஸ் தாத்தா gift வேணும். ஐயோ ரியா அதான் கிறிஸ்மஸ் தாத்தா வர மாட்டாருன்னு சொல்றோம்ல. உனக்கு என்ன வேணுமோ நீ அதை ஜீசஸ் கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கோ. அப்ப ஜீசஸ் கொடுப்பாரு. எனக்கு டோரேமான் வேணும். டோரேமானா? டோரேமானெல்லாம் ஜீசஸ் கொடுக்க மாட்டாரு. எனக்கு டோரேமான் வேணும். கிறிஸ்மஸ் தாத்தா கொடுப்பாங்கல்ல gift, அதில் டோரேமான் gift வேணும். ஐயோ டேய் தீரா, நீ அவகிட்ட எவ்வளவு தடவை சொன்னாலும் அவளுக்கு புரியாதுடா. அவ கிறிஸ்மஸ் தாத்தா gift கொடுப்பாருன்னு நினைச்சிட்டே இருக்கா. இனியா நீ வா, நம்ம அந்த பக்கமா போய் இதே மாதிரி இலையெல்லாம் பறிச்சிட்டு வந்து இன்னொரு கிறிஸ்மஸ் ட்ரீ செய்யலாம். சரிடா ஜி, நம்ம வீட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு இன்னொன்னு செய்யலாம் வா. இனியா நீயும் வா, இந்த மாதிரி இலையெல்லாம் பறிச்சிட்டு வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ செய்ய ஜாலியா இருந்துச்சுல்ல, இன்னொன்னு கூட செய்யலாம் வா. இல்ல தீரன் அண்ணா, பாப்பாக்கு கிறிஸ்மஸ் ட்ரீ வேணாம். பாப்பாக்கு கிறிஸ்மஸ் தாத்தா டோரேமான் gift தான் வேணும். கிறிஸ்மஸ் தாத்தா gift தருவாங்கன்னு சொன்னல, அப்ப வர மாட்டாங்களா? பாப்பா சோமாயிட்டேன். இரியா உனக்கு டோரேமான் gift தானே வேணும்? என்கிட்ட ஒரு டோரேமான் பொம்மை இருக்கு, நான் அது உனக்கு தரேன், நீ வா. இல்ல எனக்கு கிறிஸ்மஸ் தாத்தா வந்து தான் டோரேமான் gift தரணும், இல்லன்னா பாப்பா அழுவேன். இரியா அழாத. இப்போ என்ன உனக்கு கிறிஸ்மஸ் தாத்தா வந்து டோரேமான் gift தரணும் அவ்வளவுதானே? நீ ஜீசஸ் கிட்ட ப்ரே பண்ணிட்டே இரு. கண்டிப்பா கிறிஸ்மஸ் தாத்தா வந்து உனக்கு டோரேமான் gift தருவாரு. அப்ப ஜீசஸ் கிட்ட ப்ரே பண்ணா கிறிஸ்மஸ் தாத்தா வந்து டோரேமான் gift தருவாரா? தருவாரு. நீ கண்ணு மூடி ஜீசஸ் கிட்ட ப்ரேயர் பண்ணு, அப்ப கிறிஸ்மஸ் தாத்தா வருவாரு. சரி தீரன் அண்ணா. ஜீசஸ் கிறிஸ்மஸ் தாத்தா வந்து ரியா பாப்பாக்கு டோரேமான் gift தரணும். ஏரியா குட்டி ஹாய் கிறிஸ்மஸ் தாத்தா. ஏரியா குட்டி நான் கிறிஸ்மஸ் தாத்தா.
சைடுமா எந்த ரேஷு ஏங்க தனியா நின்னுக்கிட்டு இருக்க? ஒருவேளை அன்பு வருவான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கியா? எடி நான் தான் உன்கிட்ட சொன்னேன்ல, இனி அவன் வந்தாலும் நான் அவனை பார்க்க போறதும் இல்ல, அவன் gift தந்தாலும் நான் அதை வாங்கிக்க போறதும் இல்ல. சரி, நீ அவன் gift கொடுத்தா வாங்கலனா பரவாயில்ல, கீழே கிறிஸ்மஸ் தாத்தா எல்லாருக்கும் gift கொடுத்துட்டு இருக்காரு, அதையாவது போய் வாங்கலாம் வா. கிறிஸ்மஸ் தாத்தாவா? ஐயோ ஆமா சைலு, பக்கத்து சர்ச்ல இருந்து கிறிஸ்மஸ் தாத்தா வந்து இந்த ஏரியால எல்லாருக்குமே gift கொடுத்துட்டு இருக்காரு. நம்ம ஹாஸ்டல் வாசல்ல கூட நின்னு எல்லாருக்கும் gift கொடுத்துட்டு இருக்காரு. நம்ம ஹாஸ்டல்ல உள்ள எல்லாரும் போய் gift வாங்கிட்டு இருக்காங்க. அதையோ எனக்கு வந்து gift எல்லாம் வேண்டாம், நீ போய் வாங்கிக்கோ போ. ஐயோ சைலுமா, கிறிஸ்மஸ் தாத்தா கொடுக்குற gift யாராவது வேண்டாம்னு சொல்வாங்களா? எப்பவுமே கிறிஸ்மஸ் தாத்தா கொடுக்குற giftக்குள்ள இந்த ஃபாரின் சாக்லேட் எல்லாம் தான் இருக்கும். ரொம்ப சூப்பரா இருக்கும் சைலுமா, உனக்கு வேண்டிட்டு பரவாயில்ல, அதை நீ வாங்கி எனக்காவது கொடு. எடி நான் தான் சொல்றேன்ல, எனக்கு அங்க வரணும்னு இஷ்டம் இல்ல. உனக்கு இஷ்டம் இல்லனா பரவாயில்ல, அதுல ஃபாரின் சாக்லேட் இருக்கும், சூப்பரா இருக்கும், எனக்கு இஷ்டம். நீ வா, நீ வந்து உனக்கு கொடுக்கறதையும் சேர்த்து எனக்கே கொடு. எடி ரேஷு. ஐயோ சைலுமா ப்ளீஸ் சைலுமா, ஃபாரின் சாக்லேட். ஐயோ சரி, இப்ப என்ன அந்த gift வாங்கி உன்கிட்ட தரணும் அத்தரையில உள்ளோ. சரி வா நான் வரேன். அப்பாடா ஒத்துக்கிட்டா. கடவுளே, ரெண்டு பேருக்கும் கிடைக்கிற giftலயும் ஃபாரின் சாக்லேட்டே இருக்கணும். சீக்கிரமா வா சைலுமா, கிறிஸ்மஸ் தாத்தா போயிட போறாரு. ஹாப்பி கிறிஸ்மஸ். Thank you கிறிஸ்மஸ் தாத்தா. ஹாப்பி கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ் தாத்தா எனக்கு gift. பறக்காத மை சைல்ட், எல்லாருக்கும் gift இருக்கு. இந்த உனக்கு gift. ஹாப்பி கிறிஸ்மஸ். ஹாய் gift. ஹாப்பி கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் தாத்தா. ஓகே மை சைல்ட், அடுத்த ஆள் வாங்க. கமான் மை சைல்ட், ஏன் அங்கேயே நிக்கிற? வந்து gift வாங்கிக்கோ. இந்த வாங்கிக்கோ மை சைல்ட், உனக்கான gift. ஹே சைல்ட், இன்னைக்கு கிறிஸ்மஸ், எல்லாருமே ஹாப்பியா இருக்கும்போது உன் முகத்துல மாத்திரம் ஒரு ஹாப்பி இல்லாத மாதிரி இருக்கு. why? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் ஹாப்பியா தான் இருக்கு. நோ மை சைல்ட், உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது நீ ஹாப்பியா இல்ல. இங்க பாரு மை சைல்ட், நம்ம லைஃப்ல நடக்கிற எல்லாமே அந்த கர்த்தர் காரணம் இல்லாம நடத்த மாட்டாரு. இது வரைக்கும் உன் வாழ்க்கையில நடந்தது, இதுக்கப்புறம் நடக்க போறது எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கும். சோ எல்லாமே நல்லதுக்கு நினைச்சிட்டு ஹாப்பியா இரு மை சைல்ட். ஹாப்பி கிறிஸ்மஸ். ஹாப்பி கிறிஸ்மஸ். அன்பு. எஸ், எல்லார் மேலயும் அன்பா இருக்கணும்னு தான் அந்த கர்த்தர் சொல்லியிருக்காரு. டி ஃப்ராடு. எப்படி கண்டுபிடிச்ச? അതെ, നിന്നെ കണ്ടുപിടിക്കുന്നത് വലിയ കാര്യമല്ലേ? അല്ലെങ്കിലേ നീ മാസ്ക് പോട്ടിട്ട് தான் വர. ഇതിലെ இந்த கிறிஸ்மஸ் தாத்தா மாஸ்க் போட்டுட்டு வந்தா என்னால நின்ன கண்டுபிடிக்க முடியாதா? ஏய், சாதா மாஸ்க் போட்டுட்டு வரும்போது என் கண்ணை பார்த்து நீ கண்டுபிடிச்சிருவேன்னு தான் கிறிஸ்மஸ் தாத்தா மாஸ்க் எல்லாம் போட்டு கண்ணை கூட கவர் பண்ணிட்டு வந்தேன். அப்புறமா எப்படி கண்டுபிடிச்ச? എടാ, നീ അൻപുവാണെന്ന് കണ്ടുപിടിക്കാൻ എനിക്ക് നിന്റെ കണ്ണൊന്നും നോക്കണമെന്നില്ല. നീ എന്റെ പക്കത്തിൽ വന്നാലേ പോതും. ஹே மின்னல், என்னமோ என்னை பார்க்க மாட்டேன், இதுக்கப்புறம் நான் கொடுக்குற கிஃப்டை வாங்க மாட்டேன்னு சொன்னியாமே. இங்கே பாரு, நீ எனக்கு ஓகே சொன்னாலும் சரி சொல்லலைனாலும் சரி, அந்த டைரியில் இருக்கிற எல்லாத்தையுமே நான் உனக்கு கிஃப்டாக கொடுப்பேன். அதுக்கப்புறம் உன் டைரியும் உன்கிட்ட திருப்பி கொடுத்துருவேன். ஆனால் அது வரைக்கும் நான் உன்னை வந்து பார்த்து உனக்கு கிஃப்ட் கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணுறத யாராலையும் தடுக்க முடியாது. நீ என்ன காரணத்துக்காக என்னை அவாய்ட் பண்ணுறேன்னு எனக்கு தெரியும். ஆனால் அதே காரணத்துக்காக நீ எனக்கு ஓகே சொல்லுவ. அது நின்ன கொண்டு கழியல அன்பு. அன்பால முடியாததுன்னு எதுவுமே இல்லை. ஐ லவ் யூ மின்னல். நீ வந்து கதை பேச கனவில் முன்னால சிரிச்சாரு, உலகம் எல்லாமே தடுத்தாலும் உனக்கு துணையாக இருப்பேனே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் போடுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.